தேவிகுளம் தாலுகா பைசன்வெளி வில்லேஜ் சொக்கரமுடியில் சட்டவிரோத கட்டுமானத்திற்காக நடத்தப்பட்ட விசாரணையில் மிகப்பெரிய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகும். காவல்துறை ஐஜி சேதுராமனின் தலைமையில் உள்ள அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு விசாரணை நடத்தியதில்தான் இந்த விவரங்கள் வெளிவந்துள்ளன. விவாத பூமிக்கு 1.25 கிலோமீட்டர் தூரத்தில் சாலை அமைத்தது இயற்கையாக புல்லுமேடுகளும் பாறை கூட்டங்களும் உள்ள இடத்தின் வழியாகத்தான். இங்கு விவசாய நடவடிக்கைகளோ ஆட்களோ தங்கவில்லை. இந்த இடத்தில் சட்டவிரோதமாக பாறை உடைக்கப்பட்டுள்ளது. 25 ஏக்கர் வரும் புல்லுமேட்டில் ஜேசிபி இயந்திரம் உபயோகித்து மண்ணை எடுத்து அதிகளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெடிப்பொருட்கள் உபயோகித்து பாறை உடைக்கப்பட்டுள்ளது. பாறை உடைக்க உபயோகித்த எலக்ட்ரிக் கேப்பின் பொருட்களும் இங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது கேரள மைனர் மினரல்ஸ் கன்செஷன் சட்டம் 2015 விதிமீறலாகும். சாலை அமைப்பதற்காக அதிக அளவில் பெரிய கல்லுகளும் ஜேசிபி உபயோகித்து இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சொக்கரமுடி மலைப்பகுதியின் மேல் பகுதியிலிருந்து கடந்து வரும் ஏராளமான நீரோடைகளின் குறுக்கே பாறைகள் உடைத்து சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய மலைச்சரிவுக்கும் காரணமாக மாற வாய்ப்புள்ளது. இங்கு கட்டுமான வேலைகள் நடத்தியது காட்டு யானை, காட்டுமாடு, வரையாடு போன்ற வனவிலங்குகளின் இயல்பு வாழ்க்கையும் பாதித்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட செடிகளான நீலக்குறிஞ்சி உட்பட உள்ள இயற்கை களஞ்சியங்கள் நாசம் செய்யப்பட்டுள்ளன. 876 ஏக்கர் பாறை புறம்போக்கில் உட்படுத்திதான் பட்டயம் உள்ளதாக கைவசக்காரர் உரிமை கோரும் பூமியின் சர்வே ஸ்கெட்ச் தாலுகா சர்வேயர் தயாராக்கியதாகவும் அரசு பூமியில் கையேற்றம் நீக்கம் செய்து கையேற்றக்காரர்களுக்கும் துணை நின்ற அதிகாரிகளுக்கும் எதிராக பூமி பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரிப்போர்ட்டில் சிபாரிசும் செய்யப்பட்டுள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.